அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மகாலய அமாவாசை என்று கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய முறைகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மகாலய அமாவாசையில் திடீர் தர்ப்பணம் செய்ய காலையில் நீராடி எள் தண்ணீர் இறைத்து வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு பூ மாலை அணிவித்து தீபமேற்றி கண்டிப்பாக வழிபட வேண்டும். நதிக்கரைகள் அல்லது கடற்கரையில் தர்ப்பணம் செய்வது சிறப்பம்சம். அதனால் தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் முன்னோரின் பெயர்களை மனதார நினைத்து அவர்களுக்கு உரிய தட்சிணை, வஸ்திரம், பழம், அகத்திக்கீரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்கலாம். முக்கியமாக நீராடியை புனிதமடைய வேண்டும். இன்றைய நாட்களில் மகாலய அமாவாசை என்று காலையில் நீராடி புனிதமடைவது கண்டிப்பாக அவசியம். சூரிய உதயத்திற்கு பிறகு எள்ளையும் தண்ணீரையும் சேர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள முன்னோர்கள் படங்களுக்கு மாலை அல்லது பூ அணிவித்து தனியாக தீபம் ஏற்றி தூப ஆராதனை செய்து கண்டிப்பாக வழிபட வேண்டும். நதிக்கரைகள் அல்லது கடற்கரைகள் தண்ணீர் தர்ப்பணம் செய்வது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை கண்டிப்பாக படைக்கலாம். சிதார்த்தம் செய்ய இயலாத பட்சத்தில் மனதார பித்ருக்கள் வழிபாடு, அவர்களுக்குரிய பழம், அரிசி, காய்கறி, வஸ்திரம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்கலாம். பசுக்களுக்கு பழம் அல்லது அகத்திக்கீரை கொடுப்பது நல்ல பலனை தரும். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அந்த வரிசையில் புரட்டாசி அமாவாசை மாபெரும் பெரிய முன்னோர் வழிபாடு செய்ய முக்கியமானது. முக்கியமாக முன்னோர் வழிபாடு செய்ய தவறியவர்கள் மகாலய அமாவாசை நாளிலாவது வழிபாடு செய்வது அவசியம். தர்ப்பணம், அதாவது சாதாரண அமாவாசையில் 3 தலைமுறைகள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது போல மகாலய அமாவாசையில் தந்தை வழி மற்றும் தாய் வழி முன்னோர்கள் மட்டுமின்றி நம் ஆசிரியர்கள், நண்பினர்கள், உறவினர்கள் மற்றும் பிறருக்கும் தர்ப்பணம் கொடுப்பது மாபெரும் சிறப்பு மிக்கது. முக்கியமாக இந்த மகாலய அமாவாசையில் மாபெரும் சிறப்பு மிக்க இந்த மகாலய அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுப்பது மாபெரும் சிறப்பு மிக்கது. மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு கொடுக்கும் தர்ப்பணம் சார்த்தம் குறித்து பொதுவான சந்தேகங்கள் கண்டிப்பாக அதிக மக்களிடையே இருக்கிறது. அவர்கள் இறந்த திதி வருடம் வரும் அன்று கட்டாயம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணத்திற்கு கட்டாயம் கருப்பு எள்தான் பயன்படுத்த வேண்டும். கட்டாயம் கண்டிப்பாக அதாவது எள்ளை பயன்படுத்தி எள் தண்ணீரை பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுப்பது மாபெரும் சிறந்தது. முக்கியமாக உங்களுடைய தாய் வழி, அதாவது உங்களுடைய தாய் வழி தகப்பனார், தாய் வழி தாயாரின் தாத்தா பாட்டி, உங்கள் தாயுடன் தகப்பனாரின் தாய் தந்தை பாட்டி அனைவரையும் வழிபடுங்கள். உங்கள் தகப்பனாரின் தகப்பனார், தாயார் உங்கள் தாயாரின் தகப்பனாரின் தாத்தா பாட்டி, உங்கள் தகப்பனாருடைய தகப்பனாரின் தாத்தா பாட்டி, கண்டிப்பாக மேற்கூறிய அனைவர்களையும் கட்டாயம் தர்ப்பணம் செய்தல் வேண்டும். மேலும் உங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இருந்திருந்தால் கட்டாயம் சேர்த்து கொள்ளலாம். இந்த தகப்பனாருடன் பிறந்தவர்கள் இறுதியில் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் கட்டாயம் சேர்த்து கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அனைவரும் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டுமென்றால் தங்களுடைய சகோதரர் பிறக்காத நிலையில் கட்டாயம் பெண்கள் தர்ப்பணம் செய்யலாம். எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். ஆற்றில், கடலிலோ, அருவியிலோ, கிணற்றடியிலோ, நமது பூஜை அறையிலோ, ஹாலிலோ எங்கு வேண்டுமானாலும் திதி தர்ப்பணம் செய்யலாம். மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். முக்கியமாக வீட்டில் செய்வது மாபெரும் சிறப்பமிக்கது. அதில் அவசியம் தங்களுக்கு முறைகள் தெரிந்திருந்த பட்சத்தில் தாங்களே செய்து கொள்ளலாம். எனினும் கோவிலுக்கு காணிக்கை செலுத்துவது மாபெரும் சிறப்புமிக்கது. முதலில் அவரவர் வீட்டில் இருந்தவர்களுக்கு உண்டான திதி கண்டுபிடித்திருப்பீர்கள். அந்த திதி ஒவ்வொரு வருஷம் வரும்போது தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தாய் தந்தை இருவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய அதிகாரம் கிடையாது. தாயோ தந்தையோ இல்லாதவர்கள் அல்லது இருவருமே இல்லாதவர்கள் தர்ப்பணம் கண்டிப்பாக செய்யலாம். தர்ப்பணம் அன்று முதல் தர்ப்பணம் செய்யும் நாள் அன்று காலை சாப்பிடக்கூடாது, மதியம் சாப்பிடலாம். கத்திரிக்காய், வாழைக்காய் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். வெங்காயம், பூண்டு, மாமிசம் உண்ணுதல் கூடாது. மிளகு சேர்ப்பதும் நன்மையை தரும். அடுத்ததாக பச்சரிசி உண்ண வேண்டும். இரவு சாதம் சாப்பிடுதல் கூடாது. இட்லி, தோசை, சப்பாத்தி கண்டிப்பாக இன்றைய நாட்களில் சாப்பிடலாம். முதலில் யாருக்கு திதி அவருக்கு தர்ப்பணம் செய்தல் வேண்டும். உதாரணமாக திதி உங்களுக்கு தந்தையாருக்கு என்றால் முதல் உங்கள் தந்தைக்கு தர்ப்பணம் செய்தல் வேண்டும். பின் தந்தை வழி உள்ளவர்களுக்கு, பின் தாய் வழியில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக செய்யலாம். ஒரு வருடத்தில் தாய் தந்தையர் என்ற திதிகளை தவிர ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பினும், ஒவ்வொரு கிரகணத்தன்றும், சூரிய சந்திர கிரகண காலங்களிலும், ஒவ்வொரு மாதம் அமாவாசையின் போதும் கண்டிப்பாக செய்யலாம்.
முக்கியமாக இந்த மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுத்தால் அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. மகாலய அமாவாசையில் மாபெரும் சிறப்பு மிக்க இந்த நாட்களில் கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை சிறப்பு மிக்கதாகும். மகாலய அமாவாசை என்று செய்யக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு நன்மைகளை தருவது மட்டுமின்றி யமலோகத்தில் துன்பப்படும் நம்முடைய முன்னோர்கள் பாவங்களையும் போக்கி அவர்களுக்கு நற்கதியை வழங்கி பித்ருலோகத்தில் சுகமாக வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதுதான் இந்த மகாலய அமாவாசை. முக்கியமாக மகாலய அமாவாசையில் ஒரு ஆண்டில் வரும் மிக முக்கியமான 3 அமாவாசைகள் ஒன்று புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்களையுமே மகாலயபட்சம் என்கிறோம். பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணம் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதற்கான காலமாக இருக்கிறது. மகாலயபட்சத்தில் 15 தினங்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு. அப்படி செய்ய முடியாதவர்கள் மகாலய அமாவாசை என்று மட்டுமாவது கண்டிப்பாக தர்ப்பணம் செய்வது முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆண்டு மகாலயபட்சம் கண்டிப்பாக செப்டம்பர் 8ஆம் தேதியே துவங்கிவிட்டது. இன்று 21ஆம் தேதி வரை இருக்கிறது. இந்த செப்டம்பர் 21ஆம் தேதியான இன்று மகாலய அமாவாசை விரதம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி என்று அதிகாலை 1 மணி 4 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை 1 மணி 43 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. பித்திருக்களுக்கு காரணமான கிரகணமாக சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் மகாலய அமாவாசை வருவது இன்னும் கூடுதல் சிறப்பம்சத்தை கொடுக்கிறது. இன்றைய தினம் காலை 10:55 மணிக்கு துவங்கி சூரிய பகவானுக்குரிய உத்திர நட்சத்திரம் இருப்பதும் இன்னும் கூடுதல் சிறப்பம்சத்தோடையது. இந்த நாள் சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்திருக்களின் ஆத்மாக்களை வேகமாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய கண்டிப்பாக செய்யும். மகாலய அமாவாசையில் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து புனிதமான ஆறுகள், குளங்கள் அல்லது கடலில் புனிதமாக நீராடிவிட வழிபட வேண்டும். சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும். வீட்டில் முன்னோர்கள் படங்களுக்கு மாலை அல்லது பூ அணிவித்து தனியாக தீபம் ஏற்றி தீபதூப ஆராதனை காட்சி வழிபட வேண்டும். முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து பகல் பொழுதில் படையிலிட வேண்டும். முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபட்ட பிறகு காகங்களுக்கு உணவளிக்க வேண்டும். அதன் பிறகு முன்னோர்களுக்கு படையலாக இட்ட உணவை வீட்டில் உள்ள பெரியவர்கள் சாப்பிட கொடுக்கலாம். பெரியவர்கள் யாரும் இல்லை என்றால் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் முதலில் அந்த உணவை சாப்பிட வேண்டும். மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து படையிலிடும் போது ராகுகாலம் இம்மகண்டம் இல்லாத நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் மாலை 4:30 மணிக்கு தான் ராகுகாலம் துவங்கும். அதே வேளையில் பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி யமகண்ட நேரம் உள்ளது. அதோடு உச்சிகாலத்திற்கு முன் தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் என்பது விதி. தர்மம் செய்ய நல்ல நேரம் என்று பார்த்தால் காலை 6 மணி முதல் 11 மணி வரை படையிலிடுவதற்கான நல்ல நேரம். காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை. பகல் 12 மணிக்குள் படையிலிட்டு வழிபாடு முடியாதவர்கள் பகல் 1:35 மணிக்கு பிறகு முன்னோர்களை படையிலிட்டு கண்டிப்பாக வழிபடலாம். காலையில் தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டால் 3 தலைமுறைகள் கொடுக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக முன்னோர்கள் பெயர்கள் சொல்லி காசி மற்றும் கயா ஆகிய தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீர் முறைத்து வழிபட வேண்டும். சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபட வேண்டும். மகாலய அமாவாசை என்று அந்தணர்கள் ஏழைகள் என யாருக்காவது தானம் அளிக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.